ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். 5th கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னா, சப்போர்ட் எப்படின்னா பார்த்தீங்க, ஒரு கீழே இருக்கிறது சப்போர்ட்டு, மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் சாரி, இது சப்போர்ட்டு. சப்போர்ட்லேருந்து சார்ட் இப்படி மூவ் ஆகும், மேலே போகும், மறுபடியும் மேலே போகும், இப்படி மேலே போகும், மேலே போய் டச் ஆகும். மேலே போய் டச் ஆகிற இடம் ரெசிஸ்டன்ஸ். அப்படியே மீண்டும் கீழே வரும். கீழே வந்துட்டு மறுபடியும் இப்படி ஒரு ஜிக்ஜாக்ல சார்ட்டு போயிட்டே இருக்கும். அப்படியே மறுபடியும் கீழே வந்து டச் ஆகிறதா சப்போர்ட்டு. கீழே வந்தால் சப்போர்ட்டு, மேலே வந்தால் ரெசிஸ்டன்ஸ். அவ்வளோதான். இது அப்படியே மேலே போகுது, மேலே போய் இது ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல ஒரு என்ட்ரி இருக்கு, என்ட்ரி எடுக்கலாம். எடுத்து செல்லுக்கு என்ட்ரி எடுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் இந்த இடம் அப்படியே கீழே வருது, சப்போர்ட் மேலே போகுது, மேலே போனால் டச் ஆனால் ரெசிஸ்டன்ஸு. இப்போ இது ரெசிஸ்டன்ஸு, மேலே போய் டச் ஆகிற இடம் வந்து ரெசிஸ்டன்ஸு, கீழே வந்து டச் ஆகிற இடம் வந்து சப்போர்ட்டு. கீழே வந்து டச் ஆகிற இடம் சப்போர்ட். அவ்வளோதான். இதுதான் மேலே ரெசிஸ்டன்ஸு, கீழே சப்போர்ட். அதை சார்ட்டில் பார்க்கணும். இப்போ 4 ஹவரில் கோல்டு 4 ஹவரில் எடுத்துக்கிறோம். 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிறோம். மேலே இடம் மேலே வரைஞ்சா என்னது ரெசிஸ்டன்ஸு. பார்த்தீங்க, இது ரெசிஸ்டன்ஸ். இங்கே ஒரு டச் ஆகிருக்கு, இங்கே ஒரு டச் ஆகிருக்கு. லிக்விடிட்டிலாம் வருது, நிறைய லிக்விடிட்டி வருது இந்த இடத்துல. இங்கே ஒரு டச் ஆகிருக்குது, இங்கே ஒரு டச் ஆகிருக்குது. இப்போ சார்ட் எப்படி போகுதுன்னா, இங்கே வந்துட்டு மேலே டச் ஆகுது, மறுபடியும் கீழே வருது, மறுபடியும் மேலே டச் ஆகுது, மறுபடியும் கீழே வருது, மறுபடியும் மேலே போய் டச் ஆகுது, மறுபடியும் என்ன இது கீழே அப்படியே போகுது. இது ரெசிஸ்டன்ஸ்ல இருக்குது. இது ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. மேலே டச் ஆனால் ரெசிஸ்டன்ஸு, கீழே டச் ஆனால் சப்போர்ட்டு. அடுத்து ரெசிஸ்டன்ஸா சப்போர்ட் பார்க்கலாம். ஒரே ஈவனா இது சப்போர்ட். பாருங்க, இந்த இடத்துல டச் ஆயிருக்கு, இது சப்போர்ட். மறுபடியும் இங்கே டச் ஆயிருக்கு, இது சப்போர்ட். இங்கே டச் ஆயிருக்கு, இது சப்போர்ட். பார்த்தீங்க, இங்கிருந்து வந்து இங்கே சப்போர்ட்ல ஆகி சப்போர்ட்ல ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் சப்போர்ட்ல ரிஜெக்ட் ஆகுது, மறுபடியும் மேலே போகுது, மறுபடியும் சப்போர்ட்ல ரிஜெக்ட் ஆகுது, கொஞ்சம் போயிட்டு அப்படின்னு பிரேக் ஆகுது. பிரேக் ஆகி தான் கீழே போகுது, பிரேக் ஆகி கீழே போகுது. அப்போ 1 2 3. இப்போ இந்த இடத்துல மறுபடியும் சப்போர்ட்டை எடுக்க வரும்போது நம்ம ஒரு பை என்ட்ரி எடுக்கலாம். ரெசிஸ்டன்ட்ல மேலே இருந்து மறுபடியும் கீழே போய் மறுபடியும் மேலே வந்து ரெசிஸ்டன்ஸை மீண்டும் டச் ஆகிற இடத்துல ஒரு செல் எடுக்கலாம். இந்த மேலே இருந்தால் ரெசிஸ்டன்ஸு, கீழே இருந்தால் சப்போர்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கங்க, எங்கெங்கே சப்போர்ட்டு எங்கெங்கே ரெசிஸ்டன்ஸ் பார்த்துங்க. அடுத்தது இது
அவ்வளோதான். இது என்னன்னா, இது என்னது மேலே இருந்தா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் மேலே இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படியே டச் ஆகி மேலே போகுது மறுபடியும் ரெசிஸ்டன்ஸில் போய் டச் ஆகுது மறுபடியும் சப்போர்ட் வருது இப்படி தான். இதுதான் சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ். இன்னும் எங்கே சப்போர்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஒன் ஹவர்லையும் 4 ஹவர்லையும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. 50 மினிட்ஸ்லையும் இது பார்க்கலாம். 1 ஹவர் மெயினாக பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் 4 ஹவர். இது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட், இந்த சாரி ரெசிஸ்டன்ஸு, இது ரெசிஸ்டன்ஸு. இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கேயுமே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுதான் மேக்ஸிமம் இது டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸு அதிகமாக ஃபார்ம் ஆகுது. அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா சப்போர்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகும். அப் ட்ரெண்டில் இருக்கிறது சப்போர்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகும். பார்த்தீங்கன்னா அடுத்தது இங்கே சப்போர்ட் இருக்கு, இந்த மாதிரி சப்போர்ட், இங்கே சப்போர்ட் சப்போர்ட், இங்கே சப்போர்ட் மேலேருந்து கீழே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மீண்டும் என்ன ஆகுது மறுபடியும் மேலே வந்துட்டு மறுபடியும் கீழே வந்து சப்போர்ட் எடுக்கு. இப்போ நம்ம எண்ட் எடுக்கும்போது மேலேருந்து கீழே வந்து இங்கே எடுக்க முடியாது, மறுபடியும் நம்மளுக்கு தெரிய கன்ஃபர்மேஷன் கிடைக்காது. அதனால மறுபடியும் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து இங்கே ஒரு லிக்விடிட்டி மாதிரி கொடுக்குது. லிக்விடிட்டி கொடுத்துட்டு மறுபடியும் தான் அது மேலே போகுது. மேலே போகும்போது ஒரு பை என்ட்ரி எடுக்கலாம். இது சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸு. அவ்வளோதான். இதுதான் கீழே வரைஞ்சி ஒரு சார்ட்டில் ஈவனாக இருக்கும். ஈவனாக இருக்கிற இடம் வந்து கீழே கீழே போடு வந்தீங்கன்னா அது சப்போர்ட்டு, மேலே ஈவனாக போடு வந்தா அது ரெசிஸ்டன்ஸ். இங்கே இது ரெசிஸ்டன்ஸ் ஈவனாக இருக்கு. இது அவ்வளோதான். இது ரெசிஸ்டன்ஸ். மேலே வந்து எடுக்கலாம், கீழே வந்து எடுக்கலாம். அவ்வளோதான். ஓகே, இது சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டினியூஸாக நான் சொன்னதை மறக்காமல் ஒவ்வொன்றா சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். புரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. இதை புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறது. ஒரு லைன் போட்டு பாருங்கள், கோடு போட்டு பாருங்கள், நீங்களே ஒரு டெமோவில் செக் பண்ணி பாருங்கள். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். ட்ரெண்ட் லைனில் ஃபார்ம் ஆகுதான்னு ட்ரெண்ட் லைனில் என்ட்ரி எடுத்தால் எடுத்து பாருங்கள். இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொன்றையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண பழகிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சார்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், பாய்.